யாருக்கு ஆன்ம சுகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் ஆன்ம ஞானிகள் வேண்டும், அதை கொடுக்கின்ற ஞானிகள் வேணும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு, நான் எவ்வளோ சொன்னாலும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு புரிய வைக்க முடியல, என் வீட்டுக்காரருக்கே புரிய வைக்க முடியலையே. காரணம், அவர்கள் அந்த 5 புள்ளிகளை தாண்ட முடியாதவர்கள். அந்த 5 புள்ளிகளை தாண்டிய ஒரு சுகம் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்காதவர்கள், அதிலேயே பிடிபட்டிருப்பவர்கள். அவர்களுக்கு ஆன்ம சுகமும் ஆன்ம ஞானமும் ஒரு சுகமாகவே தோன்றுவதில்லை. அதனால் அவர்கள் இத்தகையவர்களை போற்றுகின்றதும் இல்லை. ஒரு மிக அழகாக கிருஷ்ணன் சொல்றாரு, பாவச் செயலை உடையவர்களும் மூடர்களும் மக்களுள் கடைத்தரமானவர்களும் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும் அசுர இயல்பையே பற்றி நிற்பவர்களும் என்னை போற்றுவதில்லை. இது ஆழ்ந்த சத்தியம். அவர்களுக்கு ஞானியின் தேவையும் இல்லை, அவர்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. தேட வேண்டிய தேவை இருப்பவர்களும் அவசியம் இருப்பவர்களும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள். இந்த அவசியத்தை தாண்டி யார் விபரீத ஞானத்தை கடந்து இறைஸ்வரூபத்தை கண்டுகொள்கிறார்கள், ஜீவன் முக்தத்தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள், இந்த சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களிலே விளக்குகிறார். அடுத்த சூத்திரங்கள்: உதாராः सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्थितः स हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिम् बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति स महात्मा सुदुर्लभः. இறுதியான சில சத்தியங்களை அறுதியாக உறுதியாக பகவான் இந்த சூத்திரங்களிலே விளக்குகிறார். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மேமதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவோனுத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமா மகாத்மா சுதுர்லபா. கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, மக்கள் எல்லோரும் சிறந்தவர்கள், பல நிலையில் இருக்கும் அன்பர்களும் சிறந்தவர்கள். ஆனா என்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானி நானாகவே இருக்கிறான். ஏனெனில் அவன் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிக உயர்ந்த கதியாகிய என்னிடமே நிலை பெற்று நிற்கின்றான். பல பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில் தத்துவ ஞானம் அடைந்த இந்த சத்தியத்தை உணர்ந்த மனிதன் எல்லாம் நானாகவே இருக்கின்ற வாசுதேவ ஸ்வரூபம் என்ற சத்தியத்தை உணர்ந்து எனக்குள் இருக்கின்றான். இந்த நிலையில் இருக்கும் அவதார புருஷன், இந்த நிலையில் இருக்கும் ஞானி மிகவும் கிடைப்பதற்கு அரியவன். பல சூக்ஷ்மங்களை இறைவன் இங்கு சொல்லுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதாவது இந்த சூத்திரங்கள் போக போக ஆழமான நிலைக்கு நம்மை எடுத்து செல்லுகின்றன. வாழ்க்கையே மேம்போக்காக பார்க்கின்ற மனிதர்களாலே இதை உள்வாங்க முடியாது. சரி, ஏதோ சாமி சொல்றாரு கேட்டுடலாம், இல்லை போர் அடிக்குதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. போர் அடிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆழமான சத்தியங்கள் சொல்லப்படும் பொழுது அதை பிடித்துக் கொள்வதற்கு நமக்கெல்லாம் பயம். ஏன்னா இந்த சத்தியங்களை பிடித்தா வாழ்க்கையை மாற்றியாகணும். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றவரை நாம் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன சொல்றது, முன்னாடி பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் கண்ணை மூடிக்கிட்டே நடக்கிறதால பள்ளத்தை தாண்டிட முடியும்னு நினைக்கிறது. நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு மன அமைப்பு, பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்டு போயிடும் நினைக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருளாது.
பூனை கண்ணை மூடினாலும் அது செய்கின்ற செயல்களின் பலனை அடைந்துதான் தீர வேண்டும். கண்ணை திறந்து பார்த்தாலாவது பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி தான் நம்ம கண்களை மூடி ஒதுக்கி வைத்து விடுவதன் மூலமாகவே இவைகளிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ள நினைக்கின்றோம். இவைகளிலிருந்தெல்லாம் இவைகளை தவிர்த்து விட நினைக்கின்றோம். ஆனால் தவிர்க்க முடியாமல் அது பூதாகரமாக நம் முன் வந்து நிற்கும் பொழுதுதான் தவிர்க்க முடியாமல் பூதாகரமாக அவைகள் ஆனபின்தான் நாம் அவைகளை பற்றி யோசிக்கவே துவங்குகின்றோம். கிருஷ்ணன் ஆழமாக மன அமைப்பை பற்றி விளக்குகிறார். அதாவது எல்லா நிலையில் இருக்கின்ற சாதகர்களும் நல்லவர்கள். ஒரு யோகி நல்லவர், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஞான நிலையை அடைந்தவர், ஒரு ஞான பக்தியாலே இறை சொரூபத்தில் கடைந்தவர் நானாகவே இருக்கின்றேன்னு சொல்றார். அதாவது நான் என்னுடைய சாநித்தியத்தால் என்னவெல்லாம் உலகத்திற்கு செய்கின்றேனோ அதையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி பக்தர்களுக்கு உண்டு. சாமி எப்பவும் சொல்றது உண்டு, ஆழமான விதர்க்கம், ஃபீலிங் கனெக்ஷன் குருவோட ஏற்பட்டுருச்சுன்னா நீங்களும் அவருடைய சாநித்தியத்தையே வெளிப்படுத்துவீர்கள். எப்படின்னா, ஒரு கண்ணாடி சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா சூரியனால எவ்வளவு ஒளி வருதோ அதே அளவுக்கு ஒளி அந்த கண்ணாடியும் வெளிப்படுத்தும். ஒரு உலகத்திற்கு சூரியனால வர அதே பெனிஃபிட்டை அந்த கண்ணாடியும் கொடுக்கும். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நீங்க ஹீல் பண்றீங்க புரியுது, ஒரு ஞானியால குணமளிக்க முடியும். உங்களுடைய சீடர்கள் பல பேரும் கூட தீட்சை எடுத்த உடனே ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அது எப்படி? அவங்க தொட்டாலும் உடம்பு நல்லா ஆகுது, அது எதனால? ஆழ்ந்த விதர்க்கமுடைய ஒரு பக்தன் குருவினுடைய சாநித்தியத்திலே கரைவதன் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியாகவே மாறிவிடுகின்றான். அதனால சூரியன் செய்கின்ற அதே செயலை ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியும் செய்ய முடிவது போலே, சூரியனால் வருகின்ற பலன்கள் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியாலேயும் வருவது போலே, ஆழமான விதர்க்கமுடைய மக்கள் அவர்களுடைய குருவின் அதே குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள், அதே சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள், அதே சக்தியை ரேடியேட் பண்றாங்க, அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்றார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, ஞானியோ என்னுடைய ஸ்வரூபமே அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் என்னிடத்தில் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிக உயர்ந்த கதியாகிய என்னிடமே நிலை பெற்று நிற்கின்றான். மிக உயர்ந்த கதி என்னன்னா அந்த ஜீவன் முக்த நிலை, அந்த நிலையிலேயே அவன் நிலை பெற்று நிற்கின்றான். சில நேரத்தில் பக்தர்கள் வந்து என்கிட்ட சொல்றது உண்டு, சாமி எனக்கு உங்களை ஒரு வருஷமா தான் தெரியும், ஆனா உங்களை தெரியறதுக்கு முன்னாடி நான் வாழ்க்கை வாழ்ந்தேங்கிற நினைவே எனக்கு மறந்து போயிருச்சு. உங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பாகம் இருந்ததுங்கிறதே என்னுடைய நினைவில் இப்போ இல்லாமல் போயிருச்சு. இப்போ நான் திரும்பி பார்த்தா என்னவோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களோடு தான் நான் வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்கள் இல்லாத ஒரு பாகம் இருந்தார் போல நினைவே இல்லை. ராமகிருஷ்ணர் சொல்வார், யாருக்கெல்லாம் கடவுளின் பெயரையோ குருவின் பெயரையோ நினைத்த மாத்திரத்திலேயே நெஞ்சு பொங்கி ஆனந்தம் கரைந்து கண்கள் கரைகிறதோ அவர்களுக்கு இதுதான் கடைசி பிறவின். அதே மாதிரிதான் யாருக்கெல்லாம் சில ஆண்டுகள் மட்டுமே குருவோடு வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழாத ஒரு பாகம் இருக்கிற மாதிரி நினைவே இல்லாமல் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இது கடைசி பிறவி. பல பேர் வந்து சொல்றது, சாமி சில ஆண்டுகளாத்தான் எனக்கு உங்களை தெரியும், ஆனா என் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக, இப்போ அவருக்கு ஒரு 40 வயதுனா 2 வருடமாகத்தான் என்னை சுற்றி வாழுகிறார்னா, ஆனால் அந்த 38 ஆண்டுகளை பற்றிய நினைவே மனதிற்குள் வருவதில்லை. என்னவோ வாழ்க்கை முழுவதும் உங்களோடே தான் வாழ்ந்தார் போல ஒரு உணர்வு இருக்கிறது. அப்படின்னா அந்த கடந்த காலம்
பற்றிய நினைவுகள் நினைவுக்கு வர வேண்டிய தேவையே இல்லாத அளவிற்கு உபயோகமற்று விட்டது. இதுதான் மறுபிறப்புன்னு சொல்றோம், த்விஜன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். கடந்த கால நினைவுகளுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாததனால் அவை புறந்தள்ளப்பட்டு இப்பொழுது குருவோடு வாழுகின்ற இதுவே முழுமைத்தன்மையோடு இருப்பதனால், இதுவே நினைவு முழுவதையும் நிறைத்துக் கொள்வதனால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிகழ்காலம் முழுமைத்தன்மையை அளிக்காத பொழுதுதான் கடந்த காலத்தை பற்றியே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை எதிர்காலத்தை பற்றியே ஏங்கிக்கிட்டு இருக்கிறதோ நடக்கும். நிகழ்காலம் நிறைவுத்தன்மையை அளித்து விடுமானால் கடந்த காலத்து கற்பனைகளும் எதிர்காலத்து இயக்கங்களும் கரைந்து விடுகின்றது. ஆழமான குரு பக்தி உங்களுக்குள் உருவாகுமானால் கடந்த கால கற்பனையின்றி எதிர்காலத்து இயக்கமின்றி தானாக கரைந்து விடுவீர்கள், நிகழ்காலத்தில் நிறைந்து விடுவீர்கள். அது நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையே இனிக்கும். அதனால தான் 38 ஆண்டுகள் நினைவு திடீர்னு காணாமல் போயிடுது. அது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால 2 ஆண்டுகள் குருவோடு வாழுகின்ற இந்த நினைவெல்லாம் நிறைந்து விடுகின்றது. அதுபோன்ற நபர்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மம், இதற்கு மேல் பிறவி இல்லை. வாழும் பொழுதே யார் ஒருவர் புதுப்பிறவி உணர்வாலே எடுக்கிறார்களோ, த்விஜ நிலையை அடைகிறார்களோ, அவர்களுக்கு இன்னொரு பிறவி இல்லை. இங்க இனிமையாக கிருஷ்ணன் அதை சொல்கிறார். பல பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில்தான் இந்த சத்தியம், இந்த நிலை மனிதனுக்குள் மலருகின்றது. இது மலர்ந்தால் யாவும் வாசுதேவ ஸ்வர்வம் வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே இறைவனின் சொரூபம் என்கின்ற உணர்விலேயே அவன் வாழுகின்றான். அத்தகைய ஞானி கிடைத்தற்கு அரியவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அதுபோன்ற பக்தர்கள் மிகவும் கிடைத்தற்கு அரியவர்கள், கிடைப்பதற்கு மிகவும் அரியவர்கள் இது போன்ற பக்தர்கள். இந்த மாதிரி பக்தர்களை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் அவர்களோடு இருந்து அவர்களிடமிருந்து இந்த சத்திய குணங்களை உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பக்தர்களால் மட்டும்தான் உங்களுக்குள்ள பக்தியை ஊற்ற முடியும். பக்தி மட்டும் வாத பிரதிவாதங்களால் தர்க்க குதர்க்கங்களால் வராது. அது அனுபவித்தவர்களிடமிருந்து மட்டும்தான் அனுபவித்தவர்களுக்குள் செல்லும். அதனால தான் பல நேரம் நான் சொல்றது உண்டு, இந்த மூடத்தனமான விமர்சனம் செய்பவர்கள் வரும்பொழுது நண்பர்கள் சொல்றது, சாமி இவருக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு. நான் சொல்றது, இவருக்கு பதில் சொன்னால் மட்டும் இவருக்கு பக்தி வந்து விடாது. தர்க்க குதர்க்கங்களாலே பக்தி வராது, வாத பிரதிவாதங்களாலே பக்தி வராது. பக்தி வாழுகின்ற ஒரு மனிதனிடமிருந்து மட்டும்தான் இன்னொரு மனிதனுக்கு செல்ல முடியும். வாழுகின்ற ஒருவனுக்கு இருந்து மட்டும்தான் இன்னொருவனுக்கு அளிக்கப்பட முடியும். எங்காவது நீங்க இந்த மாதிரியான நிகழ்காலத்திலேயே நிறைந்து இருக்கும் பக்தர்களை கண்டால் விடாமல் பிடித்து அவர்களிடமிருந்து பக்தியை வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கையின் சாரம், இதுதான் வாழ்க்கையின் மிக உயர்ந்த புண்ணியம், மிக உயர்ந்த சாதனை. காரணம் என்னன்னா, சாதாரண லாஜிக்காலேயே இறுதி நிலையை காட்டிவிட முடியாது. சாதாரண பட்டறிவாலேயே இறுதி நிலையை காட்டிவிட முடியாது. ஒரு சின்ன கதை. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சிக்னல் காமிக்கிற வேலை செய்யறதுக்காக இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ பண்ற அதிகாரி ஒரு இளைஞனை முதல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாரு. அந்த இளைஞன்ட்ட கேட்கிறாரு, 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல வந்தா எப்படி நீ அதை ஹேண்டில் பண்ணுவ? இவன் சொல்றான், உடனடியாக சிக்னல் போடுவேன்.
இல்லை ஒருவேளை சிக்னல் எல்லாம் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணுவேன்? இல்லை நெக்ஸ்ட் சிக்னலுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள நிறுத்த சொல்லுவேன். இல்லை ஃபோனும் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணுவேன்? நான் போட்டிருக்க சிவப்பு சட்டையை கழட்டி கொடி மாதிரி அசைப்பேன். இல்லை ஒருவேளை அன்னைக்கு நீ சிகப்பு சட்டை போடாமல் இருந்தா என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கத்துலையாவது ஏதாவது ஒரு சிகப்பு துணியை கடன் வாங்கிட்டு வந்து கொடியை மாதிரி அசைச்சு அந்த ட்ரெயினை நிறுத்துவேன். இல்லை ஒருவேளை அதுவுமே இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவேன்? இவன் சொல்றான், ஊருக்குள்ள ஓடி போய் என்னுடைய மாமாவை அழைச்சிட்டு வருவேன். இவருக்கு இந்த அதிகாரிக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஏன் உன் மாமாவால் என்ன பண்ண முடியும்? மாமாவால் என்ன பண்ண முடியும்? இல்லை என் மாமா இது வரைக்கும் 2 ட்ரெயின் மோதி நேரில் பார்த்ததே இல்லை. லாஜிக்காலேயே இறுதிக்கு அழைத்து சென்று விட முடியாது. வெறும் லாஜிக்காலேயே இறுதியான தீர்வை அளித்து விட முடியாது. அதை தாண்டி பக்தியில் கரைந்து மூழ்கி இருக்கும் மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிக்கணக்காக ஏதேதோ கருத்துக்களை, தர்க்க குதர்க்கங்களை அரைத்து கொண்டிருக்கும் மனிதர்களை விட தன்னுள் கரைந்து பக்தியினால் மலர்ந்து ஆழமான விதர்க்கத்தில் இருக்கும் பக்தன் மிக உயர்ந்த நிலையில் வாழுகின்றான், மிக உயர்ந்த சாநித்தியத்தில் நிலை பெறுகின்றான், மிக உயர்ந்த சத்தியத்தில் அவன் உருப்பெறுகின்றான். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவானுத்தமம் கதிம் உத்தமாங்கதிம் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. யோகி, யோகம் பிராணாயாமம் பண்றவர்கள், சில கருத்துக்களை கடைபிடிப்பவர்கள், சில கர்மங்களை செய்பவர்கள், இந்த எல்லா மனிதர்களும் நல்லவர்களே. ஆனாலும் ஞான நிலையில் இருப்பவன் என் ஆன்மஸ்வரூபமாகவே இருக்கிறான் என்றும், பக்தியினாலே புத்தியும் மனமும் எனக்குள் ஒன்றியவன் நானாகவே இருக்கிறான் என்றும், பல பிறவைகளுக்கு பிறகே எல்லாம் இறைவன் ஸ்வரூபம் என்கின்ற அனுபவம் அவளுக்கு மலர்கின்றதென்றும், அப்பேற்பட்ட பக்தன் கிடைப்பதற்கு அரியவன் என்றும் கிருஷ்ணன் இந்த சூத்திரங்களிலே சொல்கின்றார். சாரம் என்னன்னா, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்திலே நிறைந்து குருவோடு ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்பட்டவர்கள் எல்லாமே குருவின் வடிவம் என்று வாழுகின்றார்கள். அதுபோன்ற மனிதர்கள், அதுபோன்ற பக்தர்கள் கிடைத்தற்கு அரியவர்கள். அதனால் அவர்கள் கிடைக்கும் பொழுதே அவர்களிடமிருந்து அந்த பக்தியின் ஒரு துளியையாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் நமக்கு சொல்ல விரும்புகின்ற சாரம். இதை தாண்டி அடுத்த சில சத்தியங்களை அடுத்த சூத்திரங்களிலே எம்பெருமான் விளக்குகின்றார். அடுத்த சூத்திரங்கள் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபிஹி அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மத்யந்தே மாமபுத்தயா பரம்பாவம் அஜானந்தோ மாமாவ்யயம் அனுத்தமம். அருமையான சூத்திரங்கள். சிற்றறிவு படைத்தவர்களாகிய சாதாரண மனிதர்கள் சிறு தேவதைகளை வழிபடும் பொழுது அந்த பலன்களையே அடைகிறார்கள், அந்த தேவதைகளைத்தான் அடைகிறார்கள். ஆனால் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் என்னையே அடைகிறார்கள்.
அழிவற்றவர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஆழமான சத்தியம். என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற சுரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் சாதாரண மனிதனாக நினைக்கிறார்கள். ஆழ்ந்த 2 சத்தியங்களை இங்கு இறைவன் சொல்கிறார். நீங்க யார் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்துறீங்களோ அவருடைய நிலையத்தான் அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சயின்டிஸ்ட் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய அனுபவத்தினால அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு பணக்காரர் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்க அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். இல்லை ஒரு இராணுவ வீரர் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தினால் அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு அரசியல்வாதி பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்க அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். அதே போல ஒரு ஞானியின் பின் உங்கள் வாழ்வு செல்லுமானால் உங்கள் அனுபூதியினாலே அவர் நிலையையே அடைவீர்கள். யாரை சுத்தி வாழறீங்க, யாரை நினைந்து வாழுகிறீர்கள், யாரிடம் உங்கள் உணர்வுகள் எல்லாம் உறவு கொள்கின்றது, யாரை நோக்கி உங்கள் வாழ்க்கை பிரயாணம் செய்கின்றது, இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இந்த கிருஷ்ணர் சொல்றாரு, எந்தெந்த தேவதைகளை யார் யார் பூஜிக்கிறார்களோ அந்தந்த தேவதைகளையே அவர்கள் அடைகிறார்கள். தேவதைகள்னா நாம நினைக்கிற மாதிரி தெய்வங்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. வாழ்க்கையிலையும் அதே தான். நீங்க யாரை லட்சியமா வச்சுட்டு யார் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய பதவி அவர்களுடைய சூழ்நிலை தான் உங்க லட்சியமா தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? எப்படியாவது அவர் சீட்ல என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துடணும். ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா என்ன தோணும்? எப்படியாவது ஒரு நாள் அவர் சீட்ல உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சிடணும். அதுதான் உங்களுடைய லட்சியமாக உங்கள் மனதிலே பதியப்படும். ஒரு பிரச்சனை என்னன்னா, டாக்டர் சீட்டோ லாயர் சீட்டோ என்ஜினியர் சீட்டோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோட சீட்டோ அவரை நகர்த்திட்டு தான் நீங்க உட்கார முடியும். அதனால தான் எப்பவுமே அந்த துறைகள் எல்லாம் தொடர்ந்து போட்டி நிலவிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கொடுத்துட்டா அது அவருக்கு போயிடும். ஆனா ஒரு ஞானிக்கு அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு போகாது, வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கவலை இல்லாம பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. கொடுப்பதனால் குறையாததும் அடைவதனால் அழியாததும் இருப்பதனால் வளர்ந்து கொண்டே செல்வதுமான நிலை ஞான நிலை. அதனால தான் இங்க மட்டும் போட்டி கிடையாது, இங்க மட்டும் பொறாமை கிடையாது, இங்க மட்டும் பொல்லாப்பு கிடையாது. சாமி எப்பவும் சொல்றதுண்டு, ஸ்டேட்டஸ்ல தான் பொறாமையும் பொல்லாப்பும், ஸ்டேட்ல பொறாமையும் பொல்லாப்பும் கிடையாது. யாருடைய ஸ்டேட்டஸ் ஆவது வேணும்னு நினைச்சிங்கன்னா அவரை தள்ளிட்டு தான் உட்கார வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த தலைவனுக்கு துரோகம் செய்யறதுங்கிறது வாழ்க்கையோட இயல்பு. ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிற நிலையில மட்டும் துரோகம் செய்யவே முடியாத நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் அவர்களை மாற்றிவிட்டுத்தான் நீங்க அங்க சீட்ல உட்காரணுமோ அவங்க எல்லாரும் அல்ப தேவதைகள், சிறு தேவதைகள். யாருடைய ஸ்டேட்ல அவரை நகர்த்தாமல் அவரோடையே கரைந்து உங்களால் அடைய முடியுமோ அது தெய்வ நிலை. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். தலைவனுக்கு துரோகம் செய்யாமலேயே தலைமைத்தன்மையை அடைகின்ற நிலை கிருஷ்ணனுடைய நிலை. அதனால தான் ரொம்ப அழகா சொல்றாரு, சாதாரண தேவதைகளை பூஜிப்பவர்கள் அப்படின்னா அந்த வழியில போறது. தமிழ்ல வழிபாடுன்ற வார்த்தைக்கு 2 விளக்கம் உண்டு.
மணியடிச்சு வழிபடுறது, அவர்கள் செல்கின்ற வழியில் படுவது. ஒரு நடிகர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கு வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக தலைவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. அந்தந்த சீட்டை வழிபடுறவர்கள் அந்தந்த நிலையை அடைகிறார்கள். கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் அழைத்தாலும் வழிபட்டாலும் இறுதியில் என்னையே அடைகிறார்கள்.